அன்பு தமிழ் நேயர் நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது நான் உங்கள் அன்பு தோழன் மூவேந்திர பாண்டியன். இன்றைய தினம் நாளொரு திருக்குறள் வரிசைக்காக பொருட்பாலில் 48வது அதிகாரமாக உள்ள வலியறிதல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைப்பெற்ற 478வது திருக்குறளை காணப்போகின்றோம். வலியறிதல் என்பதற்கு தன்னுடைய வலிமையினை அறிந்து செயல்படுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது 478வது திருக்குறளுக்கு செல்வோம். ஆகாறு அளவிட்டது ஆயினும் கேடில்லை, போகாறு அகலா கடை. ஆகாறு அளவிட்டது ஆயினும் கேடில்லை, போகாறு அகலா கடை. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போமாக. வருவாய் சிறிய அளவில் இருந்தாலும் கூட நம்முடைய செலவினம் பெரிய அளவில் இல்லாமல் இருந்தால் அதனால் கேடு ஒன்றும் இல்லை. மீண்டும் பொருள், வருவாய் சிறிய அளவில் இருந்தாலும் கூட நம்முடைய செலவினம் பெரிய அளவில் இல்லாமல் இருந்தால் அதனால் கேடு ஒன்றும் இல்லை என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். சுருக்கமாக சொல்ல போனால் வருவாய்க்கு ஏற்றாற்போல் செலவினம் செய்யப்பட வேண்டும் என்பது இதற்கான சுருக்கமான பொருளாகும். வள்ளுவரின் வழியினை பின்பற்றி நாமும் வாழ்வில் வெற்றி அடைவோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.